இன்னைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்க காஞ்சிபுரத்துக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து என்னுடைய முதல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுத்த போற முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருவாரூர் மண்ணில் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றார், வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட், வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? ஒன்றிய அரசு போடுகின்ற பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுக்கு திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல கிடையாது, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசை இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி ரூபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இதை நீங்க நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒதுக்கி வருகின்ற பாஜகவை நாம தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கணும். நிச்சயம் செய்வோமா? செஞ்சு காட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும்.